மல்லி சீரியல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ இவ்ளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து கடத்துனது யாரு? யாரு? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ மல்லி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையிலே இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாரி வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்த இப்ப நம்ம மல்லிக்கு வந்து தெரிஞ்சதுக்கப்புறம், நம்ம மல்லி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுதுங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த பக்கம் வந்து எப்படியோ ராஜி ஒரு வழியா தன்னோட பிளான சக்சஸ் பண்ணிட்டா. அந்த நாகுவ வீட்ட விட்டு வெளியில தொரத்தி விட்டுட்டா. ஸோ எவ்வளோ தான் ஒருத்தவங்க வந்து பொறுமையா இருக்க முடியும்? இந்த ராஜி வந்து அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாத்தையுமே தொரத்தி விட்டுறணும். ஏன் இந்த மல்லிய கூட வந்து தொரத்தி விட்டுட்டு, விஜய் கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா சொத்த வந்து வாங்கிரணும் அப்படிங்கிற மாரி ஒரு புத்தியோட தான் அவ அலைஞ்சுகிட்டு இருக்கா. ஸோ விஜய்க்கு வந்து ஏற்கனவே மல்லி மேல வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. அத இன்னும் அதிகமா வந்து பெருசாக்கி விட்டுறணும். ஸோ எப்படியோ விஜய் கூட பார்த்தீங்கன்னா, மல்லிய நம்ம வந்து சேர விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே பார்த்தீங்கன்னா, மும்முரமா இருக்கா. இதுக்கு முன்னாடி வெண்பா தொலைஞ்சு போனப்போ அவ கிடைச்சிடக்கூடாது. வெண்பா கிடைச்சிட்டா அப்படின்னா, இந்த மல்லி ஜெயிச்சுருவா அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா நம்ம மல்லி எப்படியோ வந்து ஒரு வழியா வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் நம்ம விஜய் இன்னும் மாறவே இல்லங்க. ஸோ அப்பலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்குமே காரணம் மல்லி தான் அப்படிங்கிற மாரி, மல்லி மேல இருக்கிற வெறுப்பு எல்லாத்தையுமே கொட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் பண்றது ஏன் அப்படிங்கிறது தான் வந்து தெரியல. ஸோ மல்லி எவ்வளவோ தூரம் பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைஸ் பண்றாங்க இந்த குடும்பத்துக்காக. அண்ட் வெண்பாவ பார்த்தீங்கன்னா, தான் பெத்த பொண்ணா வந்து பார்த்துக்கிறாங்க. அவ்ளோ தூரம் கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஸோ வேற யாராவது இருந்தா கூட இந்த அளவுக்கு பார்த்துப்பாங்களா அப்படின்னு தெரியாது. அண்ட் தன்னோட வயித்துல பார்த்தீங்கன்னா, தன்னோட சொந்த குழந்தை வந்து உருவாகியிருக்கு. அத கூட பெருசா எடுத்துக்காம, வெண்பா தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிற மாரி நம்ம மல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம மல்லிய வந்து விஜய் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. 1% கூட நம்ம மல்லிய புரிஞ்சுக்கவே இல்ல. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தாலுமே வந்து இதுக்கு காரணம் வந்து நீ தான். உன்னால தான் இதெல்லாம் வந்து நடந்துச்சு. அப்படிங்கிற மாரி வந்து மறுபடியும் ஏதாவது ஒண்ணு சொல்லி குத்தி காமிச்சு பேசிக்கிட்டே தான் இருக்காரு. எப்பதான் இத அவர் வந்து புரிஞ்சுக்க போறாரு அப்படின்னே வந்து தெரியல. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மல்லி, விஜய் 2 பேருமே வாழ்ந்த வாழ்க்கை வந்து ரொம்பவே சூப்பரா வந்து காமிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 3 பேருமே சேர்ந்து அவ்ளோ ஹேப்பியா இருந்தாங்க இந்த வீட்ல. அண்ட் ராஜி வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிய எதுவுமே வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இருந்தாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாமே அப்படியே மாறிடுச்சு. ஸோ மல்லி சமையல தவிர வேற யார் சமையலுமே இந்த விஜய் சாப்பிடவே மாட்டாரு. ஆனா இப்போ அது எல்லாமே மாறி ராஜி வந்து சமைச்சு குடுக்குறத நம்ம விஜய் சாப்பிட ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸோ இந்த அளவுக்கு மல்லி மேல வெறுப்பு அப்படி ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரியல. அவங்க சொன்ன மாதிரி வெண்பாவ காப்பாத்தாம விட்டிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது கோபப்படுறதுல லாஜிக் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, கரெக்ட்டா வந்து நான் வந்து வெண்பாவ கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட நான் ஒப்படைச்சுருவேன். நான் சொன்ன மாதிரியே வந்து வெண்பா உங்ககிட்ட இருப்பா அப்படின்னு சொன்னா. அதே மாதிரியே நம்ம மல்லி ஊர் விட்டு ஊர் போயிட்டு, ஸோ ட்ராமாலாம் பண்ணி வெண்பாவ காப்பாத்தி கூட்டிட்டு வந்து விஜய் கிட்ட ஒப்படைக்கவும் செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமும் ஏன் அவர் மனசு மாறல? இதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டினாவே இருக்கு. அண்ட் அவர் பண்ற விஷயத்த கொஞ்சமாவது இது நான் பண்றது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ நாகு வந்து அந்த வீட்ல நம்ம மல்லியோட ரிலேட்டிவ். ஸோ அதனால அங்க இருந்தாங்க. இந்த ராஜிக்கு அது சுத்தமா புடிக்கல. என்னோட குடும்பத்துல என்னோட சொந்தக்காரவங்க எல்லாரையுமே இந்த மல்லி இந்த வீட்ட விட்டு வெளிய அனுப்பிட்டால. அப்போ அவளோட சொந்தக்காரங்க மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? நம்ம இப்போ இருக்கிற இந்த டைம யூஸ் பண்ணி இவள நம்ம வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாகுவ வந்து ரொம்பவே தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சா. நீ வந்து எதுக்குமே வந்து லாயக்கு கிடையாது. உனக்கு இந்த இடம் விட்டா வேற எங்கேயுமே உன்னால முடியாது. அதனால தான் நீ வந்து இங்கேயே ஒட்டிக்கிட்டு இருக்க. ஓசி சொத்த சாப்பிட்டுட்டு இங்கேயே காலத்த தள்ளலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்க. அப்படி இப்படின்னு ரொம்பவே பார்த்தீங்கன்னா, வாய்க்கு வந்து எல்லாத்தையுமே பேசுவா. நம்ம மல்லி எவ்வளவோ தூரம் தடுத்து பாப்பா. இங்க பாரு ராஜி, தேவையில்லாத வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல உனக்கு வந்து இவங்கள பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீ நீ வாய நிறுத்துடி. உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? என்னோட ரிலேட்டிவ்ஸ், எங்க சொந்தக்காரங்க எல்லாருமே இந்த குடும்பத்தில அவ்ளோ சந்தோஷமா இருந்தோம். நீ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ, அன்னைக்கு அவங்க எல்லாரையுமே வந்து நீ வெளியில தொரத்திட்ட அப்படின்னு சொல்லும்போது, நான் வெளியில தொரத்துனேனா? அது நான் ஒண்ணும் தொரத்தல. அவங்க பண்ண தப்புக்காக குற்ற உணர்ச்சியில அவங்களே இந்த வீட்ட விட்டு வெளியில போயிட்டாங்க. இதுதான் உண்மை அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ பண்ணது எல்லாமே வந்து சரி அப்படிங்கிறத மட்டும் வெளியில சொல்லாத. ஓகேவா? அத நான் நம்புறதுக்கு வந்து தயாரா இல்ல. வேற யார் வேணாலும் வந்து நம்பட்டும் அப்படிங்கிற மாரி சொல்ல, இந்த வீட்ல இது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட வீடு. ஓகேங்களா? மல்லியோட வீடு கிடையாது. ஸோ எங்க வீட்ல எங்க சொந்தக்காரங்க யாருமே இல்லாம நாங்க வந்து இருக்கணும். ஆனா நீ உன்னோட சொந்தக்காரங்கள மட்டும் கூட்டிட்டு வந்து வச்சுட்டு, இங்க ஓசி சோற சாப்பாட வச்சு நீங்க டேரா போட வப்ப. இத நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜி வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேல வந்து நம்ம நாங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கிறது செட் ஆகாது. எனக்கு ஒண்ணும் போகுறதுக்கு வந்து வீடு வாசல் இல்லாம கிடையாது. எனக்கும் எல்லாமே வந்து இருக்கு.
மல்லியோட துணைக்காக மட்டும் தான் நான் இங்க வந்து இருக்கேன். மல்லி வெண்பாவ நல்லா பார்த்துக்கிறா. ப்ளஸ் வெண்பா காணாம போன விஷயத்தினால 2 பேருமே ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. அவங்களுக்கு துணையா நம்ம வந்து கொஞ்சம் உறுதுணையா பக்கத்துல இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஆனா எப்போ நீ வந்து இப்படி ஒரு பேச்சு என்ன பார்த்து பேசினியோ, இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மேல ரூம்ல பார்த்தீங்கன்னா, மயிலு வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஸோ மயில வந்து கூப்பிட்டுட்டு பேக் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரொம்பவே கோவமா கத்துவாங்க. நம்ம மல்லி எவ்வளவோ தூரம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு போகாதீங்க அண்ணி. அவள்லாம் வந்து சொல்றா அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்ட விட்டு நீங்க போறீங்களா? அவளுக்கு என்ன தெரியும் உங்கள பத்தி அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இல்ல மல்லி இதுக்கு மேல இங்க இருந்து அது சரிப்பட்டு வராது. இந்த ராஜி என்னமோ வந்து பெரிய இவ மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்னமோ போக்குறதுக்கு ஆள் இல்லாம, என்னமோ சோத்துக்கு வழி இல்லாம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க மாரி இவ இவ்ளோ பேச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே கேட்டுட்டு இன்ன வரைக்கும் நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோவேன், அது சரிப்பட்டு வராது. நான் இப்பவே இந்த வீட்ட விட்டு கிளம்புறேன். அதுதான் எனக்கு நல்லது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, மயில் வந்து கீழ வந்தோனே உடனே வந்து உன்னோட துணிமணி எல்லாத்தையும் எடு. இந்த வீட்ட விட்டு உடனே நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, "என்ன நீ என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி மயிலு கேட்கிறா. "இங்க பாரு தேவையில்லாத பேச்ச பேசாத. முதல்ல இந்த வீட்ட விட்டு வெளியில கிளம்பி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம நாகும் வந்து மயில பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வெளியில வந்து போயிடுறாங்க. நம்ம மல்லி எவ்வளவோ தூரம் வந்து, "அண்ணி அண்ணி தயவு செஞ்சு நில்லுங்க அண்ணி. நாங்க சொல்றத கேளுங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. விஜய் வந்துட்டாரு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட இத பத்தி சொல்லலாம். அவர் புரிஞ்சுப்பாரு. நீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, "இல்ல மல்லி வேணாம். இதுக்கப்புறமும் இந்த வீட்ல இருந்தா எனக்கு அது சரிப்பட்டு வராது. எவ்வளவோ தூரம் நான் வந்து பொறுமையா இருந்துட்டேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைய நான் கேட்டதுக்கு அப்புறமும் இந்த வீட்ல இருந்தா அது எனக்கு மரியாதையா இருக்காது. நான் கிளம்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாகும் கிளம்பிடுறாங்க. ஸோ ராஜி இந்த மாரி பண்ணதுனால நம்ம மல்லிக்கு பயங்கரமா கோவம் வருது நம்ம ராஜி மேல. இப்போ சந்தோஷமா உனக்கு? நீ எல்லாம் என்ன மனுஷ ஜென்மம்? உன்னெல்லாம் வந்து எப்படிதான் வந்து பெத்தாங்கன்னே வந்து தெரியல. இவ்ளோ கேவலமா வந்து நடந்துக்கிற. ஒருத்தவங்க வீட்ல இருக்காங்க. அவங்கள வந்து இப்படி கேவலப்படுத்தி வீட்ட விட்டு அனுப்பணும்னு நெனைக்கிறியே! ச்சே! அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஏய் இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா வாய அளந்து பேசு. இப்போ நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு, உன் அண்ணி பெட்டு படிக்க எடுத்துட்டு அப்படியே வேகமா ஓடுறா. அவ்ளோ ரோசப்பட்டு. நான் சொன்னது உண்ம தானே? அப்ப இவ்ளோ நாள் வரைக்கும் அவ ஓசி சொத்துக்காக தானே இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்ப கூட நான் இத சொல்லல அப்படின்னா, இன்னும் பல வருஷம் ஆனாலும் சரி, அவ இங்கேயே தானே இருந்திருப்பா." அப்படின்னு சொல்ல, "ச்சீ வாய மூடு. உன்ன மாதிரி கேவலமான ஆளுங்க நாங்க கிடையாது." அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆமா, ஆமா. எங்கள மாரி கேவலமான ஆளு கிடையாதே. நீனே வந்து இங்க வந்து விஜய் வீட்ல உட்காந்துக்கிட்டு, நீனே ஓசி சொதத சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. எப்படியோ விஜய் வந்து உன்ன கல்யாணம் பண்ணி தொலைச்சுட்டான். என்ன பண்ணி தொலையிறது? அவன் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். ஆனா இப்ப அவனுக்கு உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். அதான் உன் மேல இவ்ளோ வெறுப்ப கொட்டிக்கிட்டு இருக்கானே." அப்படின்னு சொல்ல, "நீ நினைக்கிறது எதுவுமே வந்து நடக்க போறது கிடையாது ராஜி. விஜய் என் மேல வந்து கோவமா இருக்காரு அப்படின்னா, அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். அது எங்களுக்குள்ள தான். அத நாங்க சரி பண்ணிப்போம். அதுல நீ வந்து தலையிட்ட அப்படின்னா, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற." அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்னடி பண்ணுவ?" அப்படிங்கிற மாரி ராஜி சொல்றா. "என்ன வேணாலும் வந்து பண்ணுவேன். ஆனா என்கிட்ட மட்டும் நீ மோதாத. அவ்வளோதான் உனக்கு மரியாதையே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு மல்லி உள்ள போயிடுறா. ஸோ ராஜிக்கு பார்த்தீங்கன்னா, கோவம் பயங்கரமா ஒரு பக்கம் வருது. "நீ என்ன வேணாலும் வந்து பண்ணு. ஆனா நான் நினைச்சத பண்ணியே தீருவேன். உன்னை இந்த வீட்ட விட்டு கூடிய சீக்கிரத்திலேயே நான் வெளியில தொரத்துறேன். அதுவும் விஜயோட வாயாலேயே சொல்லி உன்னை தொரத்த வைக்கிறேன்டி. அப்படி இல்லன்னா என் பேரு ராஜியே கிடையாது." அப்படின்னு பயங்கர பில்டப்பா நம்ம ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சொன்னது செய்ய போறாளா? என்ன பண்ண போறா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.